அதிமுகல இபிஎஸ் மட்டும் இல்லனா பிஜேபி இந்நேரம் உடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை எல்லாரும் லீடர் ஆயிட முடியாதுமா. நான் அதை யோசிச்சேன். எலெக்ஷன் நெகோசியேஷன் அமித்ஷாவே உட்காந்து பேசுறாரு ஹோட்டல், ஐ திங்க் லீலா பேலஸ். 90 சீட்டு கேட்க ஆரம்பிச்சார். அப்போ முருகன் பிஜேபி லீடர் 90 சீட்ல ஆரம்பிச்சாங்க. இந்த 19ல இருந்து ஒரு சீட்டு நவர மாட்டேன்னு உட்காந்து பண்ணிச்சாங்க. சோ இப்படி ஒரு சண்டை போட்டு நேச்சுரல் செலக்ஷனா இபிஎஸ் வரதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லது சார். அவர் ஆல்ரெடி ஹி இஸ் தி நேச்சுரல் செலக்ஷன் ஃபார் ஏடிஎம்கே தான் நான் பாக்குறேன். நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. வெல்ல முடியாம இருந்தாங்க. எல்லாவற்றையும் தாண்டி மாலதி பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் என்று சொல்வதற்கு அசாத்திய துணிச்சல் வேணும். 2-3 மூத்த தலைவர்கள் என்னிடம் நேரடியாக சொன்னது, சார் நானும் பெரிய ஆள் தான், எங்க ஏரியாவில் நான் பெரிய ஆள், ஆனா அண்ணன் இல்லைன்னா கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்காது அப்படின்ட்டு மூத்த. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க. ஸோ ஹிஸ் த ரைட் லீடர். இவ்வளவு நேரம் கூட்டு வர முடியாது மாலதி. இது விளையாட்டில் ஒரு அரசியல் கட்சி, எதுவும் ஏடிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சியை இழுத்து கொண்டு வருது. ஒவ்வொரு ஊர்லயும் 10 குரூப் இருக்கும். இழுத்து கொண்டு வருதுன்றது அத்தனை எளிது கிடையாது. இவ்வளவு நாள் சமாளிச்சாலே இது ஒன்றும் பெரிய கிரைசிஸா நான் பார்க்கல. ஒரு கடைந்தெடுத்த அரசியல்வாதிக்கான எல்லா இலக்கணமும் இருக்கு.